என்னங்கடா 70 மிஸ் கால் கொடுத்துறீங்க? உங்க மூஞ்சிகளாம் பார்த்தா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கீங்க. என்னாச்சு? ரொம்ப பயந்துட்டேன் போல. அது இல்ல, அந்த பொண்ணு தலைகில நினைச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது சுடிதார் மாட்டிருந்துச்சா இல்ல? என் கேரக்டரவே வாழ்றான் சார் இவன். அவளே நிக்கிற, நீயே கேளு. சார் என்ன சார் ஒரே இருட்டா இருக்கு, எந்த பக்கம் போறதுனே தெரியலையே. நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க சார். இல்ல சார் கூகுள்ல லெஃப்ட்னு காட்டுது. அவ கிடக்குறா சார் முண்டம். நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க சார். சார் எங்க சார் அவளை காணோம்? சார் இந்த பக்கம் போய் பாப்போம் வாங்க சார். சேச்சி கோழி எடுத்துட்டு பிரியாணி பண்ண போகுது. மூட்டு வாயா. இப்போ என்ன பண்றது? எதுவும் நம்ம செய்ய வேணாம், அது நம்மள வச்சு செய்ய போகுது. அந்த ஆத்மாவை யாராவது எழுப்பிட்டா உங்க எல்லாரையும் நாசம் பண்ணிடும். இவனுங்க வழக்கமாக ரூம்குள்ளே வச்சு தானே படம் எடுப்பானுங்க. இந்த கோட்டையை பார்த்தா பட்ஜெட்டை இழுத்து விட்டுருவாங்க போல இருக்கு. வைத்திய காட்சிக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா சார் ரொம்ப இருட்டா இருக்கே, இல்லை போலாமா? வேணான்னு சொன்னா திரும்பி எப்போ போறீங்க? சார் ஸ்பைடர்மேன் ஆவி இருக்கும் போல. சார் நீங்க சொல்ற மொக்க ஜோக்குக்கே பேய் வந்துடும் போல. மூடிக்கணும் வாங்க சார். பாவண்ணா, இவளே ஹீரோயினா போட்டுக்கலாமே, செம்ம கட்டையா இருக்கா. பார்க்கவே வித்தியாசமா இருக்குது. ஓ, சிம்மாசனத்து மேல காட்டு எருமையை உட்கார வச்சிருக்காங்க. புஷ்பா ஹலோ ஹலோ எருமை சார். மன்னா, நான் தான் உங்கள் பாவனா வந்திருக்கிறேன். நான் சொன்னேவா, நான் அந்த அளவு வர்த்து இல்லைன்னு.
எப்படி பட்டு இருப்பாரு. டேய் சாமி, டேய் எதுக்கு இங்க வந்து தூங்குற? எந்திரி. டேய் அடிங்க. வா 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 வா. சீக்கிரம் வா வா. நான் இப்போ எங்க இருக்கேன்? முன்னாடி ஒரு இல்லை சும்மா அந்த கிளப்பி விட்டுல நீ. ஹே புஷ்பா சீக்கிரம் வா. சார் அவன் விடுங்க சார். டேய் எங்க பின்னாடி வராதா போடா. சாரி மேடம் ஹவுஸ்ஃபுல். டேய் ப்ரொடியூசர் வெளில ஸ்டு மூட்டிங்களா டேய். மொட்டசாமி வாங்க எல்லாரும். உடங்கி உன் ஊர்க்காரங்களை தனியா பிரிஞ்சு வர சொல்லு. ஊருக்காரங்களா பிரிஞ்சு தனியா வாங்க. யார் இவனுங்க? இவனுங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? கோட்டைக்குள்ள போனது மட்டும் இல்லாம நீங்க கிளப்பி விட்டுருக்கீங்களா அந்த ஆத்மா, அவன் பாகுபலியில் ஒரு தேவதான நினைச்சீங்களாடா, மாயசானடா. அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? யார் நீ? இத்தனை படைகளுக்கு நடுவே பாதுகாப்பாக இருக்கும் உன் கழுத்திலேயே கத்தி வைத்திருக்கிறேன் என்றால் இன்னுமா உனக்கு தெரியவில்லை நான் யார் என்று? ஓ மாயா, மாய சேனா. எங்கே அவள்? மடையர்களே எங்கு தொலைந்தீர்கள்? வாருங்களா. எங்கே தளபதி? வந்துவிட்டேன் மன்னா. என்ன ஆயிற்று? தளபதி யாரு? அவள் என் கனவில் வந்து கழுத்தில் கத்தியை வைத்து சென்றாள். கனவில் அல்ல மன்னா, நிஜத்தில் வந்து சென்றிருக்கிறார். உறுதி புடல். இத்தனை படைகளை கடந்து என் கூடாரத்திற்குள் நுழைந்து என் கழுத்தில் வாளை வைத்து ரத்தத்தை பார்த்திருக்கிறாள் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி போவது உத்தமம் மன்னா. அது உன் பரம்பரையடா, கேர்கானின் பரம்பரை அதுவல்ல. அவள் எப்படி தனியாக வந்தாலோ அதே போல அவள் கோட்டைக்குள் நுழைந்து அவள் கழுத்தில் கத்தியை வைத்து ரத்தத்தை பார்ப்பதுதான் இந்த கேர்கானுக்கு பெருமை. இன்னும் மன்னரை காணவில்லையே. மன்னர் இன்னும் வரவில்லை என்றால் அவருக்கு ஏதோ நடந்திருக்கிறது என அர்த்தம். வீரர்களே, படைகளை தயார் செய்யுங்கள். எந்த நேரத்திலும் நாம் கோட்டைக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஐயோ, என் வாளை வளைத்து அனுப்பிவிட்டாளே. ஐயோ, அம்மா. என்ன ஆயிற்று மன்னா? வண்டி ஏன் கொடை சாய்ந்து வருகிறது? தளபதி, உன் நாக்குக்கு நாட்டு சர்க்கரை போட வேண்டும். நீ முடியாது முடியாது என்றாய். அவள் முடித்து அனுப்பிவிட்டார். பிதற்றாதீர்கள் மன்னா. அவர்கள் உங்களை தாக்கினார்களா? கூறுங்கள், படை கொண்டு போர் தொடுப்போம். இந்த படைகளால் மட்டுமல்ல, உலகில் உள்ள வேறு எந்த படைகளாலும் அவளை வெல்ல முடியாதடா. குத்திட்டி வைத்திருக்கிறாளா? கூர்வால் வைத்திருக்கிறாளா? அல்லது நவீன ஆயுதங்கள் ஏதேனும் வைத்திருக்கிறாளா? தடங்கள் கொஞ்சம் அறியவா.
அவள் வைத்திருக்கும் ஆயுதமே வேறு. சூரிய பகவான், இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். எங்கே இந்த ராஜகுரு? ராஜகுரு அந்தரத்தில் நின்று என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? ராஜகுரு பாரு, சூரியன் அந்த பக்கம் உதிக்கிறது, நீ இந்த பக்கம் என்ன தேடி கொண்டிருக்கிறாய்? யோ ராஜகுரு, நமது மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான். நமது நாட்டையும் இந்த கோட்டையும் வேட்டையாட வந்து கொண்டிருக்கிறான். ஓஹோ, ஏய், நைட்டு ஃபுல்லா குஷ்டு மட்டி ஆயிட்டு காலையில வந்து கான் வரான், ஷாருக்கான் வரான். அதே உர்ற அந்த ஸ்ப்ரே வாயன் நேற்று இரவே வந்தான். நம் ராணியிடம் ஈடு கொடுக்க முடியாம செதறடித்து ஓடிவிட்டான். செதறடித்து ஓடிவிட்டான்? அவன் மிகப்பெரிய மாவீரன் ஆயிற்றே. நான் மாவீரன், 10 புலி 10 சிங்கமாச்சா? நம்ம ராணியிடம் நம் ராணி அவ்வளவு பெரிய வீராங்கனையா? நேற்று இரவு அப்படி என்னதான் நடந்தது? அந்த வீரக்கதையை தயவு செய்து கூறுங்கள். என் ராணியின் கதையை சொல்கிறேன், கேள். மாயசேனா, என் கழுத்திலா கத்தி வைத்தாய்? வந்தான் கேர்கான், வா வெளியே. போறானே, திரும்பி வருவான். 1000 பொற்காசுகள். திரும்பி வரமாட்டான். 2000 பொற்காசு. மங்காத்தா விளையாடும் மடையர்களே, உங்க ஆட்டாவை முதலில் முடித்துவிட்டு பின்பு உங்களை படமாக்குகிறேன். எங்கு ஒளிந்திருக்கிறாய் நீ? முடித்து விடுகிறேன் உன்னை. எங்க இருக்கிறாய்? எங்கே? சேவகர்கள், மந்திரிகள், மதிநுட்ப ஆலோசகர்கள் மற்றும் மண்ணாங்கட்டிகள் ஒருவரையும் காணவில்லையே. நாம் தான் வெட்டி சம்பளம் கொடுத்து கொண்டு அரண்மனையை நிரப்பிக் கொண்டிருக்கிறோமோ? குருதிப்புடல் மாயா, எனக்கே எச்சரிக்கை செய்கிறாயா? இதற்கெல்லாம் பயப்பட மாட்டான் இந்த கேர்கான். வந்து விட்டேன் கேர்கான். நான் வருவதை அறிந்து உள்ளே போய் ஒளிந்து கொண்டாயா? எங்கே இருக்கிறாய்? வாடி வெளியே. கண் வாயை பிளந்து கொண்டு அவள் பின்னாடி சென்று விட்டான். அவளோ விளக்கை அணைத்து விட்டாள். ஒரு காதலனாக இருந்து நான் என்ன செய்ய முடியும்? கதவை சாத்திவிட்டு வந்துவிட்டேன். இதுதான் ராணியின் வீரக்கதை. இந்த மானக்கட்ட அமைச்சரவையில் நான் ஒரு அமைச்சர் வேறு, இதில் இவருக்கு ராணி மீது கண்ணு வேறு. அடே, என் காதலியை திட்டாதடா. நேற்று இரவு அவளுக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ, பாவம், தன்னை இழந்து விட்டாள். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை? அமைச்சரே, இதெல்லாம் ராஜசபையில் சகஜம். அமைச்சரே, நான் சொல்றேன். ராஜகுரு, நாடியா ராணி உங்களை அழைக்கிறார். எது கூப்பிடுறான்னு பார்க்கலாம், வாடா. அமைச்சரே, அவள் இரவில் எப்படி இருப்பாள் என்பதை தானே கேட்டாய். பகலில் பார்த்ததில்லையே. பகலில் அவள் எப்படி இருப்பாள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அவள் பகலில் மங்களகரமாக இருப்பாள். மூஞ்சி யோசிப்பதை பார். வாடா. விளையாடுறதுல கூட போய் ஆம்பளைங்களாக தான் தள்ளு போகுது. நீங்கள் சொன்னது போல் மிகவும் மங்களகரமாகத்தான் இருக்கிறது. வாயை மூடு. நானே தான் முதல் முறையாக அந்த கெட்டப்பில் பார்க்குறேன். ராணி, வர வர நீங்கள் டீசெண்டாக துணி அணிவது எனக்கு வருத்தமாக. ராஜகுரு, என்ன ராணி கேட்டதை ஏற்பாடு செய்து விட்டீர்களா? என்ன ஏற்பாடு? அதானே, என்ன ஏற்பாடு? நீ எல்லாம் ஒரு ராஜகுரு, உனக்கெல்லாம் ஒரு அமைச்சர். முட்டாள், வெட்கமா இல்லை? வயிறுதான் வளர்கிறதே தவிர கொஞ்சம் கூட மூளை வளரவில்லை. இப்ப எதுக்கு திட்டுற? ராணியின் வீரத்திற்கு ஈடு கொடுக்கும் அளவிற்கு உள்ள வீரர்களை அழைத்து வர சொன்னோமே, எங்கே வீரர்கள்? எதற்கு? ராணி விளையாடுவதற்கு. விளையாடுவதற்கா?
உனக்கு இவளுக்கு வேற வேலையா இல்லையா? ஊருக்குள்ள இவ பேரை போய் சொன்னாலே ஆம்பளைங்க எல்லாம் புடவை கட்டின்னு ஓடுறானுங்க. நான் எங்க போய் பிடிக்கிறது? என்ன கூப்பிட்டாங்க? இவ சாட்டத்தால அந்த அடி அடிப்பா, கையில் குச்சி வேற வச்சுக்கிறாளே. இதுக்கு நம்ம அர்த்தம் வீரர்கள் வரவில்லை என்றால் உங்கள் இருவர் தலைகளை வைத்துதான் ராணி விளையாடுவார். ராணின்னா என்ன ஒன்றாலும் பண்ணலாமா? டெத் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அமைச்சர் வாடா, காலிலேருந்து சாப்பிடாம கேராது. வீரர்களை அழைத்து வர வேண்டுமாம், அவர்களை விளையாட விட வேண்டுமா? யோ ராஜகுரு, அவர்கள் என்ன கூறுகிறார் என்று புரியவில்லையா உனக்கு? புரிகிறது. அவர்கள் நம்மளை அந்த வேலை செய்ய சொல்கிறார்கள். ராஜகுரு, உங்களுக்கு கோபமே வராதா? கோபம் வந்தது, ஆனால் என் காதல் என் கண்ணை மறைத்து விட்டதாடா. இதற்கு பார்த்திருக்கலாம். உன் பழைய தொழிலை ஞாபகம் பத்தாதே. அடே, அவள் கடைசி வரைக்கும் என் முகத்தை பார்க்கவே இல்லை, பார்த்தாயா? பார்க்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா. அமீர் கானே, அது கிடையாது. அவள் என் முகத்தை பார்த்து பேசுவதற்கு வெட்கப்படுகிறாள், அதுதான். அவள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றுவதுதான் இந்த காதலனோட கடமை. வா, கண்டுபிடிப்போம். இதனால் இந்த கிராமத்துக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வீரர்கள் அனைவரையும் ராணியுடன் விளையாடுவதற்கு அரசவைக்கு வருமாறு ராணியின் உத்தரவு. ஜன்னலை சாத்தியும் எக்கோ வருகிறது. ஓ, பலம் பீதுக்கும் சத்தம் தான் இப்படி கேட்கிறதோ? அட விடுங்கள் ராஜகுரு, இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு என்ன தோன்றியதோ ஏதோ. நாப்பா வெறுப்பேத்துகிறாயா? கொடுத்து வைத்தவன் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறான், முடியாதவன் சும்மா மூடிக்கொண்டுதான் நிற்க வேண்டும். உனக்கு ராணியை பத்தி தெரியாதடா. அவன் எப்படி கும்மாளம் அடிக்கிறான் என்பதை நான் காட்டுகிறேன், வா. பார், அடித்தால் எப்படி சத்தம் கேட்குமா? இதுதான் என் ராணி. நீங்கள் இது போல அடி வாங்கியிருக்கிறீர்களா? அந்த வாய்ப்புக்காக தானடா நான் அரண்மனையை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அவனை எப்படி அடிக்கிறான் என்று பார். நான் அப்பப்போ பார்ப்பேன்டா, நீ பார். நீ தலை சிறந்த ஓவியனாமே, உண்மையாகவா? என்னை அப்படியே வரைந்து விட்டாயே. நீ மிகப்பெரிய ஓவியம்தான். ஆனால் எனக்கும் ஓவியம் தீட்டத் தெரியும். இப்போது நான் உன்னை வரைந்து காட்டுகிறேன், பார். ஓவியத்தில் நீ தத்ரூபமாக வரவில்லையே. ஆனால் அது என் தவறல்ல, தூரிகையின் தவறு. இருந்தால் என்ன? யாரங்கே? எதிர்காலத்தில் என்னை ஓவியம் தீட்டத் தெரியாதவள் இவள் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. ஓவியத்தில் இருப்பது போலவே சிறிதும் மாறாமல் இவன் உருவத்தை மாற்றிவிடுங்கள். இளவரசி, மன்னர் உங்களை அழைக்கிறார். வருகிறேன் என்று சொல். ஏய் அமைச்சரே, இன்னைக்கு தவறணும் நம்ம 2 பேர் தலையும் தட்டில் தான். இது என்ன பண்ணுது?
என்ன அனிருத்து வாசிக்கிறாரு, இவ வேற மெய் மறந்து கேட்டுனுக்கிறா. தேர்களை கட்ட கொடுக்குற மயிலெலாம் தபையில் குத்தி வச்சிருக்குது. சொந்தக்கார பையனாச்சின்னு கொண்டு வந்து உட்கார வச்சா நம்மளே வெறுப்பேற்றினுக்குது. 1 hour ஆச்சு, இன்னும் இந்த கம்யூனிட்டிங்களை காணுமே. இவன் வேற ஒரு மூட்டை பொற்காசு வாங்கின்னு ஊரை விட்டு விட்டானுங்களா? யார் நீங்கள்? நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுவது உண்மையாக மட்டும் இருக்க வேண்டும். பொய் பேசினால் உங்கள் தலை உங்களுடையதல்ல. என்னவென்றால் நாங்கள் கலைஞர்கள், பல நாடுகள் சென்று கலை நிகழ்ச்சி நடத்துபவர்கள். இங்கே நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறோம். அதற்கு உங்கள் அனுமதி தேவை ராணி. பொய். உண்மைதான் ராணி. பொய். சத்தியமாக அதற்காக தான் வந்தோம். பிச்சை எடுக்கிற கண்ணு முடின்னு குடிச்சான். இது உங்கள் வேலைதான் என்று தெரிந்து விட்டதோ? இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. சொல்றா, நீயே சொல்றியே. வாய் திறக்க மாட்டேங்களே. தெரியும். ராணியோட ஆட்டம் களை கட்டின அதே நேரத்தில் புதுசா ஒருத்தன் களத்துல குதிச்சான். இது ராணியின் காம லீலைகள். ஆஹா, ராணியின் காமக்கதை சொல்லுமிடம் பரங்கிமலை அருகே ஜோதிக்கு சொந்தமான கொட்டகையில். இப்படிக்கு கதை சொல்லி சொல்லி தப்பி விட்டான். எங்கே அந்த கதை சொல்லி? கதை நன்றாக இருந்ததா? கோவம் வெறியா மாறி அவனை ஊரா தேட ஆரம்பிச்சான்.
அவனை இழுத்து வாருங்கள். நீதி கதையை கூறு. இதுவரை யாராலையும் அழிக்க முடியாத ராணிய உன் கில்ம கதை கேட்டு மயங்கிய நேரமா பார்த்து போட்டு தள்ளிட்டாங்க. அவன் சாகும் போதுதான் தெரிய வந்துச்சு ராஜகுரு உன்னை வச்சு போட்ட சதி திட்டம்னு. உன்னையும் விடல, உனக்கு ஒரு வாக்கு சொல்லிட்டாங்க ராஜகுரு. இன்னும் அந்த நற்செய்தி வரவில்லையே. ராஜகுரு, என்ன? எனக்கு ஒரு யோசனை. கேளு. ராணி தப்பித்து ஓடிவிட்டாள் என்றால் உங்கள் தலையை வெட்டி அரண்மனைக்கு வெளியிலே உங்க அப்பா தலையை போய் தொங்க விடுவார்கள் அல்லவா? புரிகிறது. என் தலையை வெட்டி விட்டு நீ சிம்மாசனத்தில் உட்காரலாம் பார்க்கிறாய். மூடிகிற உட்கார அடுப்பு மூஞ்சி அமைச்சரே. அவன் வயிற்று சில சுத்தி கரைச்சல் கண்டுபிடிக்கிறார். இன்னும் அந்த நற்செய்தி வரவில்லை. சபாஷ். ஒழிந்தால் ராணி இந்த அனகொண்டாபுரத்துக்கு. இனிமேல் நான் தாண்டா ராஜா. ஆண்கள் வர்க்கத்தையே காப்பாற்றி பேர் எடுத்து விட்டேன். உயிரோட அவளை சமாதி கட்டிட்டாலும் அவளுடைய சாபம் அந்த சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடுச்சு. அழிஞ்ச சாம்ராஜ்யத்துக்குள்ள 1000 வருஷத்துக்கு முன்னாடி பலான கதை சொல்லி வம்சத்தை சேர்ந்த உன்னால மட்டும்தான் கில்மா கதை சொல்லி ராணி அடக்க முடியும். பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்கும் சார். அப்ப பரம்பரை ஏதாவது குலத்தொழிலே வா மாறுங்க சார். இது உங்க ஊர் பிரச்சனை, நீங்களே பாத்துங்க. நாங்க வரோம். ஊர்ல இருந்து யாரும் போக கூடாது. நீ பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி அமாவாசை. ராணி உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கர பூஜை நடத்த போறேன். அது ராணி அழிச்சு உன்னை காப்பாத்தும். ஓம் கிரீம் 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 சாமி. ஓம் ரீம் ரீம் கபகபகும். எனக்கு ஒரு வெள்ளி விளக்கு எடுத்துட்டு வாங்க. வெள்ளி விளக்கா? இதோ வரேன் சாமி. வெள்ளி விளக்கு வாங்க 80 கிலோமீட்டர் போகணும் சாமி. இந்த விளக்கு தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, ஒரு தேங்காவது கொடுங்கப்பா. இந்தாங்க சாமி. என்னம்மா இது? ஆதி இங்க இருக்கு, மீதி எங்கம்மா? காலையில சட்னி கரைச்சிட்டோம் சாமி. நீ கரைச்சிட்டியா? என்ன விட்டுருங்க சாமி, நான் கிளம்புறேன். அட உட்காருப்பா, நீ வேற. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க சாமி. ஏன்பா எப்பாவது காம்ப்ரமைஸ்னா பரவாயில்ல, எப்பவுமே காம்ப்ரமைஸ்னா எப்படிப்பா? சே, நீங்க ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. சீரியஸ்னஸே புரியலப்பா. தேங்காய் வேணுமா சாமி? பைத்தியங்களா? இதுதான் முக்கியமான கட்டம். எனக்கு ஒரு கண்ணி கழியாத பொண்ணோட ரத்தம் வேணும். என்ன இப்படி முடிக்கிறானுங்க? என்ன புரியலையா? ஒரு வெர்ஜின் பொண்ணோட பிளட் வேணும். பிளட்டா? எது? அது இருந்தா தான் ராணி அழிச்சு இவனை காப்பாற்ற முடியும். கம் குயிக், எடுத்துட்டு வாங்க. இந்த மூஞ்சிகளை பார்த்தா எதுவும் தேராது போல இருக்கு. சாமி, எனக்காக ரத்தம் கொடுக்க என் சௌமியா இருக்கும்போது எதுக்கு வெளியில கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சௌமியா, சாரிடா, என் பிளட் உனக்கு யூஸ் ஆகாது. ஒரு நிமிஷம் இருங்க, என் ஃப்ரெண்டுக்கு வேணா கால் பண்ணி கேட்கறேன். ஃப்ரெண்டா? பண்ணுவா, சீக்கிரம் போன் பண்ணுமா, சீக்கிரம். ஹாய், சொல்லுடி. ஸ்ரீ, எனக்கு உன் பிளட் வேணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டா. பிளட்டா? எதுக்கு? இல்ல, இங்க வெர்ஜின் பிளட் வேணும்னு கேக்குறாங்க, அதுக்கு தான். அச்சோ, நேத்து கேட்டிருக்கலாம்ல. இன்னைக்கு காலையில தான் சிவா வந்துட்டு போனா. அசிங்கப்படுத்திடுச்சு. இதுவும் தேராது போல இருக்கு. சாமி, வெர்ஜின் ஆட்டு ரத்தம் இருக்கு, ஓகேவா? அடையா, ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம்னு நானே கொலை பாய்க்க போறேன். ஏன்டா என் பூஜை இப்படி கேவலப்படுத்துறீங்க? ஒரு பூஜைன்னு. நீ கிளம்புப்பா. இவங்க ராணி கையால கொடூரமா செத்தாதான் இவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். சாமி, ராணி எத்தனை மணிக்கு வருவா? உன்னா எவ்வாவா? என்னது ரொம்ப ஓல்டு பீஸா இருக்கு? உடம்புல இருக்க ரத்தத்தை எடுத்துக்கோ. அங்கமா இந்த கிளவி. ரத்தத்தை எடுத்துக்கோ. ஆகா, இந்த கிளவியே நீ வெர்ஜினா இருக்குன்னா உங்களெல்லாம் நினைக்கும் போது
நீங்க இப்படி பயமுறுத்துற அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாது. டக்குன்னு நேரம் வந்தீங்கன்னா பேசிக்கலாம். அந்த மீதி கதையை கூறு. கதையா? என்ன கதை? ஐயோ, என்ன கதையா இருக்குன்னு தெரியலையே. நீ அடிக்க எனக்கு மனமில்லை. நீ சொன்ன கதையின் மீதியை இப்போதே கூறு. மேடம், என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கதை தான். அதை வேணா சொல்லட்டுமா? ஒரு வீட்டுக்கு வெளியில 2 ஈர துணி காயுது. அப்போ வீட்டுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கா. ஏதோ கதை கேக்குற. என்ன கதையா சொல்றது? அவன ப்ரொடியூசரா கதை கேக்குறதுக்கு வந்துட்டாளா? அவளை அப்படி கட்டி பிடிச்சி கிச்சடி. யோ, நீ ஒரு சாமியாரா? சும்மா ரெடிகாரமா. ஏமா, அந்த கிச்சன்ல தான் பூஜையோட மொத்த பலனே இருக்குதுமா. எவ்வளவு பெரிய சான்ஸ். அப்ப காணாம போயிடுறாளே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அடிச்சு போடுவாளா? ஏங்க, என்னையா பாவம் பண்ணா? அழுவுறாயா? நான் இதை பண்ண மாட்டேன். என்னதாட நடக்குதாங்க? சத்தமே இல்ல. அந்த பேய் சுடிதார் போட்டுருச்சா, புடவை கட்டிருச்சா? எதா இருந்தா என்ன, அதான் உனக்கு ஆரி துப்பி போயிடுச்சு இல்ல? எங்க அவன்? அடா பிக்காளி பசங்கள, நன்றி கட்ட உலகம் பாக்குது. யாருமே நீ?